வணக்கம் நண்பர்களே, என் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். நண்பர்களே, பலதரப்பட்ட வருவாய் வழிகள், ஸ்மார்ட் ஒப்பந்த பாதுகாப்பு மற்றும் நீண்டகால வளர்ச்சி வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு டிஜிட்டல் சூழலை நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால், அடுத்து இன்றைய காணொளியில் ஒரு கட்டமைக்கப்பட்ட மற்றும் பரவலாக்கப்பட்ட வருவாய் ஈட்டும் மாதிரியான ஸ்கையோரா வணிக திட்டம் குறித்து நாம் விவாதிக்க உள்ளோம். எனவே இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள், ஏனெனில் இதில் நீங்கள் சம்பாதிப்பதற்கான முழுமையான செயல் திட்டத்தை பற்றிய முழுமையான புரிதலை பெறுவீர்கள். ஸ்கையோரா ஒரு பதிவு செய்யப்பட்ட நிறுவனமாகும். ஸ்கையோரா டெக்னோ சொல்யூஷன் LLC என்பது அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்ட நிறுவனமாகும். ஸ்கையோரா நிறுவனத்திற்கு அதன் தலைமை நிர்வாக அதிகாரியான ஆஷிஷ் தர்மாதிகாரி தலைமை தாங்குகிறார். தலைமை நிர்வாகி எனும் தனது பொறுப்பிலிருந்து கொண்டு அவர் நிறுவனத்தின் பயண திசையை வகுக்கிறார், அதன் தலைமைத்துவத்தை வலுப்படுத்துகிறார், மேலும் திட்டப்பணிகள் நம்பிக்கையுடனும் தெளிவுடனும் முன்னெடுத்துச் செல்லப்படுவதை உறுதி செய்கிறார். உலகளாவிய அளவில் ஸ்கையோரா விரிவடைவதற்கு அவரது தலைமைத்துவம் ஒரு முக்கிய காரணியாக திகழ்கிறது. இப்போது ஸ்கையோரா முக்கிய குழுவை பற்றி பேசுவோம். சோனியா செங்கலைமை சந்தைப்படுத்தல் அதிகாரி. இவர் சந்தைப்படுத்தல் தொலைநோக்கு பார்வையை முன்னின்று வழிநடத்துகிறார், பிராண்ட் விழிப்புணர்வை அதிகரிக்கிறார், மேலும் இந்த சூழலமைப்பிற்காக வலுவான பொது தொடர்புகளை ஏற்படுத்துகிறார். விக்டர் ஸ்டெர்லிங் தலைமை தொழில்நுட்ப அதிகாரி. இவர் திட்டத்தின் தொழில்நுட்ப உத்தியை நிர்வகிக்கிறார், மேலும் பிளாக்செயின் அமைப்புகள் பாதுகாப்பு மற்றும் விரிவாக்கக்கூடிய கட்டமைப்பு ஆகியவற்றில் பணியாற்றுகிறார். ராஜ் திரிவேதிதர பகுப்பாய்வாளர். இவர் அமைப்பின் தரம், செயல்திறன் மற்றும் நம்பகத்தன்மை ஆகியவற்றை உறுதி செய்து பராமரிக்கிறார். கேசவ் குமாருதிசார் பகுப்பாய்வாளர். இவர் வணிக திட்டமிடல், சந்தைசார் திசையமைப்பு மற்றும் நீண்டகால உத்திகள் ஆகியவற்றில் பங்களிக்கிறார். லாரன்ஸ் வால்டர் UI/UX வடிவமைப்பாளர். இவர் இத்தளம் பார்ப்பதற்கு ஈர்க்கக்கூடியதாகவும் பயனர்களுக்கு பயன்படுத்த எளிதானதாகவும் இருப்பதை உறுதி செய்கிறார். அன்வி படேல் முதன்மை ஸ்மார்ட் ஒப்பந்த உருவாக்குனர். இவர் ஒட்டுமொத்த சூழலமைப்பிற்கும் முதுகெலும்பாக திகழும் ஸ்மார்ட் ஒப்பந்த அமைப்புகளை உருவாக்கி அவற்றின் பாதுகாப்பை உறுதி செய்கிறார். இப்போது அடிப்படை கருத்தாக்கத்தை புரிந்துகொள்வோம். பிட்காயின் என்றால் என்ன? பிட்காயின் என்பது 2009ஆம் ஆண்டில் சதோஷி நகமோட்டோவால் அறிமுகப்படுத்தப்பட்டமையப்படுத்தப்படாத ஒரு டிஜிட்டல் நாணயமாகும். இதன் முக்கிய அம்சங்கள் பின்வருமாறு: பிளாக்செயின் தொழில்நுட்பம், வெளிப்படையான மற்றும் மாற்றியமைக்க முடியாத அமைப்பு, குறியாக்கவியல் சார்ந்த பாதுகாப்பு, மைய அதிகாரம் இல்லை, நம்பிக்கை முற்றிலும் குறியீட்டின் மீது அமைந்துள்ளது. அதாவது இங்கே நம்பிக்கை எந்தவொரு தனிநபரின் மீதும் வைக்கப்படாமல் தொழில்நுட்பத்தின் மீதும் குறியீட்டின் மீதும் வைக்கப்படுகிறது. இப்போது பிட்காயின் எவ்வாறு செயல்படுகிறது மற்றும் அது ஏன் இவ்வளவு மதிப்புமிக்கது என்பதை புரிந்துகொள்வோம். முதலில் பற்றாக்குறை பற்றி விவாதிப்போம். பற்றாக்குறை என்பது வரையறுக்கப்பட்ட விநியோகத்தை குறிக்கிறது. பிட்காயினின் மொத்த விநியோகம் வெறும் 21 மில்லியன் மட்டுமே. இது அதனை அரிதானதாக ஆக்குகிறது. அடுத்து பாதுகாப்பு பற்றி பேசுவோம். பிட்காயின் பாதுகாப்பானது ஏனெனில் அது வேலைக்கான சான்று ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் என்ற கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டது. வேலைக்கான சான்று ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் எவ்வாறு செயல்படுகிறது? பல்வேறு மைனர்கள் அல்லது சரிபார்ப்பாளர்கள் பரிவர்த்தனைகளை சரிபார்க்கின்றனர், அதனைத் தொடர்ந்து பிளாக்குகள் உருவாக்கப்படுகின்றன, மேலும் இந்த பிளாக்குகள் பிளாக்செயினில் நிரந்தரமாக சேமிக்கப்படுகின்றன. இதன் பொருள் உங்களின் ஒவ்வொரு பரிவர்த்தனையும் வாழ்நாள் முழுவதும் பாதுகாப்பாகவும் பதிவு செய்யப்பட்டும் இருக்கும் என்பதாகும். இதில் எந்தவொரு மைய அதிகார அமைப்பும் ஈடுபடவில்லை. இந்த அமைப்பு முற்றிலும் பரவலாக்கப்பட்டதாகும். இப்போது ஹாவிங் பாதியாக்கல் குறித்து விவாதிப்போம். ஒவ்வொரு 4 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை பிட்காயினை சுரங்கமிடுவதற்கான வெகுமதி பாதியாக குறைக்கப்படுகிறது. இது அதன் விநியோகத்தை மேலும் கட்டுப்படுத்துகிறது. உலகளாவிய ரீதியில் இதன் ஏற்புத்தன்மையும் மிக வேகமாக வளர்ந்து வருகிறது. முக்கிய நாடுகள் பலவும் இதை அதிகளவில் ஏற்றுக்கொண்டு வருகின்றன. இக்காரணத்தினாலேயே பிட்காயின் பெரும்பாலும் டிஜிட்டல் தங்கம் என்று குறிப்பிடப்படுகிறது. இப்போது ஸ்கையோரா சூழலமைப்பின் ஈகோசிஸ்டம் பக்கம் நமது கவனத்தை திருப்புவோம். பிளாக்செயின் பெயர் ஸ்கைசெயின், காயின் பெயர் ஸ்கையோரா, குறியீடு ஸ்கைஇ, மொத்த வழங்கல் 21 மில்லியன், நிலைத்த டோக்கன் ஸ்டேபிள் டோக்கன் SUSDT. இதன் அடிப்படை கோட்பாடுகள் பின்வருமாறு: சந்தை சார்ந்த பங்கேற்பு, வரையறுக்கப்பட்ட இடர் வெளிப்பாடு, கட்டுப்படுத்தப்பட்ட நாணய வெளியீட்டு முறை. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், இங்கு நாணய விநியோகமானது மிக துல்லியமான திட்டமிடலுடன் செயல்படுத்தப்படுகிறது. இது இம்முறைமை நிலையாக இருப்பதை உறுதி செய்கிறது. இப்போது அதன் முக்கிய அம்சங்களை ஆராய்வோம். கட்டம் சார்ந்த விநியோகம். வளர்ச்சி ஒரு கட்டமைக்கப்பட்ட முறையில் தொடர்வதை உறுதி செய்வதற்காக இந்த அமைப்பு தனித்துவமான கட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மொத்தம் 5 கட்டங்கள். சமூகத்தால் இயக்கப்படும் மாதிரி.
இந்த அமைப்பு சமூகத்தால் இயக்கப்படுகிறது, அதாவது பயனர் பங்கேற்பு மிகவும் முக்கியமானது. ஸ்மார்ட் ஒப்பந்த தானியக்கம். ஒவ்வொரு செயல்முறையும் முன்கூட்டியே குறியிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் வெளிப்படைத்தன்மை மற்றும் பாதுகாப்பு பராமரிக்கப்படுகிறது. பங்கேற்பு மாதிரிகள். பல்வேறு வருவாய் விருப்பங்கள் கிடைக்கின்றன. இது உங்கள் தனிப்பட்ட உத்தியுடன் சிறப்பாக பொருந்தக்கூடிய ஒன்றை தேர்வு செய்ய உங்களை அனுமதிக்கிறது. முதலில் வருபவர் முதலில் வெளியேறுவார். FIFO டோக்கன்களை முதலில் வாங்குபவர்கள் அவற்றை விற்கும் வாய்ப்பையும் முதலில் பெறுவார்கள். இப்போது மேம்பட்ட அம்சங்களை பார்ப்போம். 20 விழுக்காடு விற்பனை விதி. எந்த நேரத்திலும் உங்கள் டோக்கன்களின் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டுமே விற்க உங்களுக்கு அனுமதி உண்டு. இந்த வழிமுறை சந்தையில் குறைந்த விலைக்கு விற்பதை தடுக்கிறது. பணவாட்ட எரிப்பு வழிமுறை. ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் ஒரு விழுக்காடு கட்டணம், DAO திரும்ப வாங்குதல்கள் மற்றும் நிரந்தர எரிப்புகள், அதாவது விநியோகம் படிப்படியாக குறைந்து அதன் மூலம் மதிப்பு உயர்வதற்கான சாத்தியக்கூறு அதிகரிக்கிறது. வெகுமதி கட்டமைப்பு. நிலை வருமானம் பொருத்தும் வருமானம் மற்றும் தரவரிசை வெகுமதிகள். பல வருமான வழிகள் உள்ளன. சர்வதேச சுற்றுப்பயணங்கள். உங்கள் செயல்திறனின் அடிப்படையில் நிஜ உலக ஆடம்பர பயண வெகுமதிகளை பெறுவீர்கள். DAO வெளிப்படைத்தன்மை. முழு அமைப்பும் ஸ்மார்ட் ஒப்பந்த தர்க்கத்தின் மீது கட்டமைக்கப்பட்டுள்ளது. இது முழுமையாக வெளிப்படையானதாகவும் சரிபார்க்கக்கூடியதாகவும் அமைகிறது. இப்போது ஸ்கையோரா-வின் பொருளாதார மாதிரியைப் பற்றி விவாதிப்போம். முதலில் அதன் மொத்த விநியோகம் டோட்டல் சப்ளை குறித்து பேசுவோம். ஸ்கையோராவின் மொத்த விநியோகம் 21 மில்லியன் நாணயங்களாகும், அதாவது ஏறத்தாழ 2.1 கோடி நாணயங்கள். இந்த மொத்த எண்ணிக்கையில் 1 மில்லியன் நாணயங்கள் மேம்பாட்டுப் பணிகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளன. மீதமுள்ள 20 மில்லியன் நாணயங்கள் சமூக விநியோகத்திற்காக கிடைக்கின்றன. இப்போது அதன் கட்டம் வாரியான விநியோக மாதிரியை பார்ப்போம். இதில் நாணயங்கள் அனைத்தும் ஒரே நேரத்தில் சந்தையில் வெளியிடப்படுவதில்லை. மாறாகவை தனித்தனி கட்டங்களாக பிரித்து விநியோகிக்கப்படுகின்றன. முதல் கட்டத்தில் ஃபேஸ் 1 நாணயத்தின் விலை $1 இருக்கும். இக்கட்டத்தின் போது சூழலமைப்பிலிருந்து ஈகோசிஸ்டம் 2.5 மில்லியன் நாணயங்கள் வெளியிடப்படும். இதன் மூலம் சமூகத்தினர் நாணயங்களை $1 என்ற விலையில் வாங்குவதற்கான வாய்ப்பை பெறுவர். இக்கட்டம் நிறைவடைந்த உடனே அமைப்பு தானாகவே அடுத்த கட்டத்திற்கு மாறிவிடும். இரண்டாம் கட்டத்தில் ஃபேஸ் 2 விலை $10 இருக்கும். இங்கு மொத்தம் 5 மில்லியன் நாணயங்கள் விற்பனைக்கு கிடைக்கும். இதன் பொருள் என்னவென்றால், முதல் கட்டத்தின் போது நாணயங்களை வாங்கியவர்கள் இக்கட்டத்தில் நேரடி பலனை அடைவார்கள். மூன்றாம் கட்டத்தில் ஃபேஸ் 3 விலை $100 இருக்கும். இக்கட்டத்தின் போது மொத்தம் 10 மில்லியன் நாணயங்கள் விற்பனைக்கு கிடைக்கும். இத்தருணத்தில் முந்தைய கட்டங்களில் வாங்கியவர்கள் வசமுள்ள நாணயங்களின் மதிப்பு பல மடங்காக பெருகியிருப்பதை நாம் காணலாம். நான்காம் கட்டத்தில் ஃபேஸ் 4 விலை $1000 இருக்கும். இக்கட்டத்தின் போது மொத்தம் 20 மில்லியன் நாணயங்கள் விற்பனைக்கு கிடைக்கும். இதுவே நாணய விநியோகத்தின் இறுதி மற்றும் முக்கிய கட்டமாக கருதப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து நாணய பரிமாற்ற தளத்தின் தொடக்க விழா எக்ஸ்சேஞ்ச் லான்ச் ஈவெண்ட் நடைபெறும். இந்நிகழ்வின் போது நாணயத்தின் ஆரம்ப வர்த்தக விலை $10,000 நிர்ணயிக்கப்பட்டிருக்கும். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், நாணய பரிமாற்றத்திற்கான வர்த்தக ஜோடி ட்ரேடிங் பேர் அறிமுகப்படுத்தப்பட்டு பொதுமக்களுக்கான வர்த்தகம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கும். இப்போது மிகப்பெரிய கேள்வி எழுகிறது: விலை எப்படி $1 $10 பின்னர் $100 இறுதியாக $1000 உயர்கிறது? இதற்கான எளிய பதில் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் கோடிங்கில் உள்ளது. இந்த விலைகள் அனைத்தும் முதல் நாளிலிருந்தே ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் நிரந்தரமாக பதியப்பட்டுள்ளன. இதன் பொருள், ஒரு குறிப்பிட்ட கட்டம் விற்று தீர்ந்தவுடன் சிஸ்டம் தானாகவே அடுத்த கட்டத்தை செயல்படுத்திவிடும். இதில் கைமுறை கட்டுப்பாடோ மனித தலையீடோ இல்லை. அனைத்தும் தானியங்கு விதிகளின் அடிப்படையில் இயங்குகின்றன. கவனிக்க வேண்டிய மற்றொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், நான்காம் கட்டம் வரை இந்த நாணயம் எக்ஸ்சேஞ்சுகளில் கிடைக்காது. இதன் பொருள் முன்கூட்டியே வாங்குதல்கள் பிரத்யேகமாக உள் சுற்றுச்சூழல் அமைப்பு மாதிரி மூலமாகவே நடைபெறும். இந்த வழிமுறை சந்தையில் விலையை செயற்கையாக குறைத்து விற்பதை தடுக்க உதவுவதுடன் ஆரம்பகால சமூக உறுப்பினர்களுக்கு பலன்கள் கிடைப்பதை உறுதி செய்கிறது. இப்போது இதை இன்னும் சிறப்பாக புரிந்து கொள்ள ஒரு உதாரணத்தை பார்ப்போம். முதல் கட்டத்தின் போது 1000 நாணயங்களை பெறுவதற்காக நீங்கள் $1000 முதலீடு செய்திருந்தால், அடுத்த கட்டத்திற்கு எப்படி செல்வது என்பதை முடிவு செய்யும் நெகிழ்வுத்தன்மை உங்களுக்குள்ளது. இரண்டாம் கட்டத்தில் நீங்கள் சில நாணயங்களை விற்கலாம். மூன்றாம் கட்டம் முழுவதும் சிலவற்றை தக்கவைத்துக் கொள்ளலாம். நான்காம் கட்டம் வரை வேறு சிலவற்றை வைத்திருக்கலாம். எஞ்சியவற்றை நாணய பரிமாற்ற தளம் எக்ஸ்சேஞ்ச் தொடங்கப்படும் வரை வைத்துக் கொள்ளலாம்.
வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் விற்பனை தொடர்பான உத்தி முழுமையாக உங்கள் கட்டுப்பாட்டிலேயே இருக்கும். இந்த முழுமையான மாதிரியும் பல வலுவான கோட்பாடுகளின் அடித்தளத்தில் இயங்குகிறது. கட்டுப்படுத்தப்பட்ட விநியோகம், படிநிலை வாரியான வளர்ச்சி, முன்கூட்டியே வாங்குபவர்களுக்கான சிறப்பு பலன், ஸ்மார்ட் ஒப்பந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் தானியக்கம், நீண்டகால மதிப்பு உருவாக்கம். ஆகவே நண்பர்களே, ஸ்கையோரா வின் பொருளாதார மாதிரி உண்மையிலேயே தனித்துவமானது. ஏனெனில் இது கட்டம் வாரியான விநியோகம், நிலையான விலை நிர்ணய கட்டமைப்பு மற்றும் தானியங்கி வளர்ச்சி வழிமுறை ஆகிய சிறப்பம்சங்களை கொண்டுள்ளது. இப்போது கேள்வி எழுகிறது, நீங்கள் எவ்வாறு பங்கேற்பது? தெரிவு ஏ, ஏலத் தெரிவு. நீங்கள் நாணயங்களை வாங்கும்போது அப்போதே நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். உங்கள் நாணயங்களில் எத்தனை சதவீதத்தை இரண்டாம் கட்டத்திலும், எத்தனை சதவீதத்தை மூன்றாம் கட்டத்திலும் மற்றும் எத்தனை சதவீதத்தை நான்காம் கட்டத்திலோ அல்லது ஒரு பரிவர்த்தனை நிலையத்திலோ விற்பீர்கள் என்று. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், உங்கள் விற்பனை உத்தியை நீங்கள் முன்கூட்டியே நிர்ணயித்துக் கொள்கிறீர்கள். விருப்பம் BACD விருப்பம் முன்கூட்டிய நாணய ஈவுத்தொகை. இந்த விருப்பம் இரண்டாம் கட்டத்திற்கு பிறகு பயன்பாட்டிற்கு வரும். இந்த விருப்பத்தின் மூலம் நீங்கள் தினசரி 0.5 விழுக்காடு வருவாயை பெறுவீர்கள். இதற்கான குறைந்தபட்ச ஸ்டேக்கிங் முதலீட்டு தேவை $100 ஆகும். இதன் மூலம் பெறக்கூடிய அதிகபட்ச வருவாய் 3 மடங்கு வரை இருக்கும். இதன் பொருள் செயலற்ற வருமானத்தை பாசிவ் இன்கம் ஈட்டுவதற்கான ஒரு வாய்ப்பும் இதில் உள்ளது என்பதாகும். இப்போது இதை ஒரு எளிய உதாரணத்தின் மூலம் புரிந்துகொள்வோம். முதல் கட்டத்தின் போது ஃபேஸ் 1, நீங்கள் தலா $1 விலையில் 1000 ஸ்காயி நாணயங்களை வாங்கியதாக வைத்துக்கொள்வோம். உங்கள் மொத்த முதலீடு $1000 ஆகும். இப்போது இரண்டாம் கட்டத்தில் ஃபேஸ் 2, அந்த நாணயத்தின் விலை $10 ஆக உயர்கிறது. உங்கள் வசம் உள்ள அந்த 1000 நாணயங்களையும் விற்க நீங்கள் முடிவு செய்தால் அவற்றின் மொத்த மதிப்பு $10,000 ஆக இருக்கும். இப்போது இந்த வருவாய் விநியோகம் எவ்வாறு நடைபெறும்? உங்களுக்கு $5,000 கிடைக்கும். மீதமுள்ள $5,000 தொகையானது சமூக உறுப்பினர்களுக்கிடையே பகிர்ந்தளிக்கப்படும். இதன் பொருள் என்னவென்றால், விற்பனை செய்வதற்கான உங்கள் முறை வரும்போது நீங்கள் முதலில் முதலீடு செய்த அந்த $1000 தொகையானது $5,000 ஆக மாறுவதற்கான வாய்ப்பு உள்ளது. இப்போது மிக முக்கியமான பகுதியைப் பற்றி விவாதிப்போம். அதுவே வருமான அமைப்பு, இன்கம் சிஸ்டம் ஆகும். இங்கே நீங்கள் 8 வகையான வருமான வாய்ப்புகளை பெறலாம். நிலை வாரியான வருமானம், லெவல் இன்கம், இணை வருமானம், மேட்சிங் இன்கம், சர்வதேச சுற்றுலா ஊக்கத்தொகைகள், தரம் மற்றும் தலைமைத்துவ வெகுமதிகள், வாராந்திர ஊக்கத்தொகைகள், முதல் 100 சாதனையாளர்களுக்கான வெகுமதி திட்டம், இலாபப் பங்கு போனஸ்கள், ராயல்டி ஊக்கத்தொகைகள். சுருக்கமாகச் சொன்னால், ஒரே தளத்தின் வாயிலாகவே உங்களுக்கு பலதரப்பட்ட வருமான வழிகள் கிடைக்கின்றன. நண்பர்களே, இந்த திட்டத்தில் மிகச் சக்தி வாய்ந்த வருமான ஆதாரமாக திகழும் நிலை வருமானம், லெவல் இன்கம் குறித்து விவாதிப்பதன் மூலம் நாம் தொடங்குவோம். இங்கு மொத்தம் 15 நிலைகள் லெவல்ஸ் வழங்கப்பட்டுள்ளன. இவற்றின் வாயிலாக நீங்கள் வருமானம் ஈட்ட முடியும். நிலை 1 இல் நீங்கள் 5 விழுக்காடு வருமானம் ஈட்டுவீர்கள். இதற்கு தேவைப்படும் நிபந்தனை 1 நேரடி பரிந்துரை டைரக்ட் ரெஃபரல் ஆகும். நிலை 2 இல் நீங்கள் 4 விழுக்காடு வருமானம் ஈட்டுவீர்கள். இதற்கும் 1 நேரடி பரிந்துரை தேவைப்படுகிறது. நிலை 3 இல் நீங்கள் 3 விழுக்காடு வருமானம் ஈட்டுவீர்கள். இதற்கும் 1 நேரடி பரிந்துரை தேவைப்படுகிறது. இப்போது நீங்கள் அடுத்தடுத்த நிலைகளுக்கு முன்னேறும்போது, நிலை 4 இல் நீங்கள் 2 விழுக்காடு வருமானம் ஈட்டுவீர்கள். இதற்கு 2 நேரடி பரிந்துரைகள் தேவை. நிலை 5 இல் நீங்கள் 1 விழுக்காடு வருமானம் ஈட்டுவீர்கள். இதற்கும் 2 நேரடி பரிந்துரைகள் தேவை. நிலை 6 இல் நீங்கள் 0.5 விழுக்காடு வருமானம் ஈட்டுவீர்கள். இதற்கும் 2 நேரடி பரிந்துரைகள் தேவை. நிலை 7 முதல் நிலை 9 வரை நீங்கள் 0.5 விழுக்காடு வருமானம் ஈட்டுவீர்கள். இதற்கு 3 நேரடி பரிந்துரைகள் தேவை. நிலை 10 முதல் நிலை 12 வரை நீங்கள் 0.5 விழுக்காடு வருமானம் ஈட்டுவீர்கள். இதற்கு 4 நேரடி பரிந்துரைகள் தேவை. நிலை 13 முதல் நிலை 15 வரை நீங்கள் 0.5 விழுக்காடு வருமானம் ஈட்டுவீர்கள். இதற்கு 5 நேரடி பரிந்துரைகள் தேவை. நீங்கள் வெற்றிகரமாக 5 நேரடி பரிந்துரைகளை மட்டும் பெற்றுவிட்டால் உங்கள் 15 நிலைகளும் திறக்கப்பட்டுவிடும். மேலும் ஒவ்வொரு நிலையிலிருந்தும் நீங்கள் வருமானம் பெறத் தொடங்கிவிடுவீர்கள். ஒவ்வொரு நேரடி பரிந்துரைக்கும் குறைந்தபட்ச முதலீடாக $100 இருப்பது கட்டாயமாகும். இந்த நிபந்தனையை நீங்கள் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். இப்போது இரண்டாவது வருமான ஆதாரமான மேட்சிங் இன்கம் பற்றி விவாதிப்போம்.
இங்குள்ள அமைப்பு ஒரு பைனரி மாடலில் பைனரி மாடல் செயல்படுகிறது, அதாவது உங்கள் இடது மற்றும் வலது பக்கங்களுக்கு இடையில் நீங்கள் ஒரு சமநிலையை பராமரிக்க வேண்டும். நீங்கள் 5 விழுக்காடு மேட்சிங் இன்கம் பெறுவீர்கள். ஜோடி விகிதம் பேர் ரேஷியோ 1:1 ஆகும். தினசரி உச்சவரம்பு டெய்லி கேப்பிங் லிமிட் உங்கள் குறிப்பிட்ட பேக்கேஜின் மதிப்புக்கு சமம். அதிகபட்ச தினசரி உச்சவரம்பு மேக்ஸிமம் டெய்லி கேப் $5000 ஆகும். தினசரி மூடும் நேரம் காலை 6:30 மணி தாய்லாந்து நேரம். இந்தியாவில் இது தோராயமாக காலை 5 மணிக்கு சமம். இதன் பொருள் என்ன? நீங்கள் காலையில் எழுந்திருக்கும்போது உங்கள் தினசரி வருமானம் ஏற்கனவே உங்கள் வாலெட்டில் வரவு வைக்கப்பட்டிருக்கும். நண்பர்களே, இப்போது சர்வதேச சுற்றுலா ஊக்கத்தொகை பற்றி பேசுவோம். இதற்கான தகுதி தேவை $5000 மதிப்புள்ள நேரடி வணிக அளவை உருவாக்குவது மட்டுமே. இந்த $5000 வணிக அளவை நீங்கள் பூர்த்தி செய்தவுடன் நீங்கள் பெறுவது $500 பயண ஊக்கத்தொகை. இது நேரடியாக உங்கள் வாலெட்டில் வரவு வைக்கப்படும். இதன் மிக முக்கியமான அம்சம் இதுதான், இதற்கு எந்த காலக்கெடுவும் இல்லை. வருமானத்திற்கு எந்த வரம்பும் இல்லை. மேலும் இந்த செயல்முறையை நீங்கள் வரம்பற்ற எண்ணிக்கையில் மீண்டும் செய்யலாம். இதன் பொருள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் கூடுதலாக $5000 வணிக அளவை உருவாக்கும்போது தொடர்ந்து $500 வெகுமதியை பெறுவீர்கள். இந்த வெகுமதியை நீங்கள் ஸ்கையோரா அமெரிக்க டாலரில் ஸ்கையோரா USD பெறுவீர்கள். மேலும் இந்த முழு அமைப்பும் ஒரு DAO ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வழியாக செயல்படுவதால் இது தானியங்கு மற்றும் வெளிப்படையானது. நீங்கள் ACD விருப்பத்தை தேர்ந்தெடுத்திருந்தால் இந்த குறிப்பிட்ட ஊக்கத்தொகைக்கு நீங்கள் தகுதி பெற மாட்டீர்கள். கூடுதலாக நீங்கள் அதற்கான மைல்கல்லை அடைந்த 90 நாட்களுக்குப் பிறகு ஆடம்பர சுற்றுலா வெகுமதி உங்களுக்கு வழங்கப்படும். நண்பர்களே, இப்போது நாம் பதவி நிலை, ரேங்க் மற்றும் தலைமைத்துவ வெகுமதிகள் குறித்து விவாதிப்போம். இங்கே நீங்கள் காண்பது போல ஒவ்வொரு முறை உங்கள் பதவி நிலை உயரும்போதும் அதற்கேற்ப உங்கள் வெகுமதிகளும் உங்கள் அந்தஸ்தும் மேம்படுத்தப்படுகின்றன. S1 பதவி நிலை. தகுதிகள்: ஒரு பக்கத்தில் $10,000 மதிப்புள்ள வணிக அளவு பிசினஸ் வால்யூம். மறுபக்கத்தில் $5000 மதிப்புள்ள வணிக அளவு. வெகுமதி: நீங்கள் $375 ஊக்கத்தொகையை பெறுவீர்கள், அல்லது அதற்கு மாற்றாக ஒரு ஐபேட் ஐ தேர்ந்தெடுத்து பெற்றுக்கொள்ளலாம். S2 பதவி நிலை. தகுதிகள்: ஒரு பக்கத்தில் $20,000 மதிப்புள்ள வணிக அளவு. மறுபக்கத்தில் $10,000 மதிப்புள்ள வணிக அளவு. வெகுமதி: நீங்கள் $750 ரொக்கப் பணத்தை பெறுவீர்கள், அல்லது அதற்கு மாற்றாக ஒரு ஐபோன் 5 தேர்ந்தெடுத்து பெற்றுக்கொள்ளலாம். S3 பதவி நிலை. தகுதிகள்: ஒரு பக்கத்தில் $50,000 மதிப்புள்ள வணிக அளவு. மறுபக்கத்தில் $25,000 மதிப்புள்ள வணிக அளவு. வெகுமதி: நீங்கள் $2,500 வெகுமதியை பெறுவீர்கள், அல்லது அதற்கு மாற்றாக ஒரு புல்லட் மோட்டார் சைக்கிளை தேர்ந்தெடுத்து பெற்றுக்கொள்ளலாம். அடுத்ததாக S4 நிலை வருகிறது. S4 ஆக உயர்வதற்கு உங்கள் 2 கிளைகளிலும் லெக்ஸ் தலா ஒரு S3 இருக்க வேண்டும். இந்த இலக்கை நீங்கள் நிறைவு செய்த உடனேயே $5,000 மதிப்புள்ள ஒரு டாடா பஞ்ச் காரை நீங்கள் பரிசாக பெறுவீர்கள். இதனைத் தொடர்ந்து S5 தரநிலை வருகிறது. S5 ஆக உயர்வதற்கு உங்கள் 2 கிளைகளிலும் தலா ஒரு S4 இருப்பது கட்டாயமாகும். இதை நீங்கள் சாதித்த உடனேயே $12,000 மதிப்புள்ள ஒரு டாடா சியரா காரை நீங்கள் பரிசாக பெறுவீர்கள். இப்போது S6 தரநிலையை பற்றி பேசுவோம். இதற்கு உங்கள் இரு பக்கங்களிலும் தலா ஒரு S5 இருக்க வேண்டும். இதை நிறைவு செய்ததும் $25,000 மதிப்புள்ள ஒரு XUV 7 XO காரை நீங்கள் பரிசாக பெறுவீர்கள். இப்போது S7 நிலைக்கு செல்வோம். S7 ஆவதற்கு உங்கள் இரு கிளைகளிலும் லெக்ஸ் தலா ஒரு S6 இருக்க வேண்டும். மேலும் நீங்கள் S7 நிலையை அடைந்த உடனேயே $50,000 மதிப்புள்ள ஒரு டொயோட்டா ஃபார்ச்சுனர் காரை பரிசாக பெறுவீர்கள். அடுத்ததாக S8 நிலை வருகிறது. S8 ஆவதற்கு உங்கள் இரு கிளைகளிலும் தலா ஒரு S7 இருக்க வேண்டும். மேலும் இந்த நிலையில் நீங்கள் $1,25,000 மதிப்புள்ள ஒரு மெர்சிடிஸ் காரை பரிசாக பெறுவீர்கள். இப்போது S9 நிலையைப் பற்றி விவாதிப்போம். S9 ஆவதற்கு உங்கள் இரு கிளைகளிலும் தலா ஒரு S8 இருப்பது மிக அவசியமாகும். நீங்கள் இந்த நிலையை அடைந்தவுடனேயே $2,50,000 மதிப்புள்ள ஒரு ஆடம்பர வில்லாவை லக்ஸரி வில்லா பரிசாக பெறுவீர்கள். இப்போது நாம் உயர்மட்ட தலைமை நிலைகளுக்கு வருகிறோம். S10 ஆவதற்கு உங்கள் 2 கால்களிலும் தலா ஒரு S9 இருக்க வேண்டும். இந்த தரத்தில் நீங்கள் $5,00,000 மதிப்புள்ள ஒரு பென்ட்ஹவுஸை பெறுவீர்கள். S11 ஆவதற்கு உங்கள் 2 கால்களிலும் தலா ஒரு S10 இருப்பது கட்டாயமாகும். இந்த நிலையில் நீங்கள் ஒரு $1 மில்லியன் மதிப்புள்ள ஒரு துபாய் வில்லாவை பெறுவீர்கள்.
மேலும் மிக உயர்ந்த தரம் S12 ஆகும். இதற்கு உங்கள் 2 கால்களிலும் தலா ஒரு S11 இருக்க வேண்டும். இதை நீங்கள் நிறைவு செய்தவுடன் $2 மில்லியன் மதிப்புள்ள 10 கிலோகிராம் தங்கத்தை பெறுவீர்கள். இப்போது வாராந்திர ஊக்கத்தொகைகள் வீக்லி இன்சென்டிவ்ஸ் குறித்து பேசுவோம். இது உங்கள் பொருந்தும் வணிக அளவின் மேட்சிங் பிசினஸ் வால்யூம் அடிப்படையில் நீங்கள் பெறும் ஒரு வாராந்திர வருமானமாகும். நிலை S1 இல் நீங்கள் $25 பெறுகிறீர்கள். இதற்கு $500 மதிப்பிலான பொருந்தும் வணிக அளவு தேவைப்படுகிறது. நிலை S2 இல் நீங்கள் $100 பெறுகிறீர்கள். இதற்கு $2000 மதிப்பிலான பொருந்தும் வணிக அளவு தேவைப்படுகிறது. நிலை S3 இல் நீங்கள் $250 பெறுகிறீர்கள். இதற்கு $5000 மதிப்பிலான பொருந்தும் வணிக அளவு தேவைப்படுகிறது. நிலை S4 இல் நீங்கள் $750 பெறுகிறீர்கள். இதற்கு $15000 மதிப்பிலான பொருந்தும் வணிக அளவு தேவைப்படுகிறது. நிலை S5 இல் நீங்கள் $2000 பெறுகிறீர்கள். இதற்கு $40000 மதிப்பிலான பொருந்தும் வணிக அளவு தேவைப்படுகிறது. நிலை S6 இல் நீங்கள் $5000 பெறுகிறீர்கள். இதற்கு $1,00,000 மதிப்பிலான பொருந்தும் வணிக அளவு தேவைப்படுகிறது. நிலை S7 இல் நீங்கள் $7500 பெறுகிறீர்கள். இதற்கு $1,50,000 மதிப்பிலான பொருந்தும் வணிக அளவு தேவைப்படுகிறது. நிலை S8 இல் நீங்கள் $10,000 பெறுகிறீர்கள். இதற்கு $2,00,000 மதிப்பிலான பொருந்தும் வணிக அளவு தேவைப்படுகிறது. நிலை S9 இல் நீங்கள் $12,500 பெறுகிறீர்கள். இதற்கு $2,50,000 மதிப்பிலான பொருந்தும் வணிக அளவு தேவைப்படுகிறது. நிலை S10 இல் நீங்கள் $15,000 பெறுகிறீர்கள். இதற்கு $3,00,000 மதிப்பிலான பொருந்தும் வணிக அளவு தேவைப்படுகிறது. நிலை S11 இல் நீங்கள் $20,000 பெறுகிறீர்கள். இதற்கு $4,00,000 மதிப்பிலான பொருந்தும் வணிக அளவு தேவைப்படுகிறது. நிலை S12 இல் நீங்கள் $25,000 பெறுகிறீர்கள். இதற்கு $5,00,000 மதிப்பிலான பொருந்தும் வணிக அளவு தேவைப்படுகிறது. இந்த முழு அமைப்பின் தனித்துவமான அம்சம் என்னவென்றால் உங்கள் குழு வளர வளர உங்கள் வருமானமும் வெகுமதிகளும் அதற்கேற்ப அதிகரித்துக் கொண்டே செல்லும். இப்போது முதல் 100 சாதனையாளர்களுக்கான வெகுமதியைப் பற்றி புரிந்துகொள்வோம். இந்த திட்டத்தின் கீழ் முதல் 100 சாதனையாளர்களுக்கு ஒவ்வொரு வெற்றியாளருக்கும் $2,25,000 வெகுமதியாக ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த வெகுமதி உங்களுக்கு ஒரு பிரீமியம் குடியிருப்பு மற்றும் ஒரு சொகுசு வாகனத்தை பெற்றுத்தரும். இப்போது தகுதி நிபந்தனைகளை பார்ப்போம். இது முற்றிலும் கட்டம் 3 இன் போது ஈட்டப்பட்ட வருமானத்தை அடிப்படையாக கொண்டது. சரிபார்க்கப்பட்ட முதல் 100 ஆன்-செயின் சாதனையாளர்கள் மட்டுமே இந்த வெகுமதியை பெறுவார்கள். இதன் மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால் இந்த செயல்முறை முற்றிலும் கணினி அமைப்பு மூலமே இயக்கப்படுகிறது. இதில் மனித தலையீடு முற்றிலும் இல்லை. கட்டம் 3 முடிந்தவுடன் இந்த வெகுமதி ஒரு ஸ்மார்ட் ஒப்பந்தம் மூலம் விநியோகிக்கப்படும். இது முழு செயல்முறையும் முற்றிலும் வெளிப்படையானதாகவும் சரிபார்க்கக்கூடியதாகவும் இருப்பதை உறுதி செய்கிறது. இப்போது இலாப பகிர்வு போனஸ், ப்ராஃபிட் ஷேர் போனஸ் குறித்து விவாதிப்போம். இது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு வருவாய் ஆதாரமாகும். உங்கள் ஸ்பான்சரின் ஸ்பான்சர் வளர்ச்சியின் மூலம் நீங்களும் வருமானம் ஈட்டுவதற்கான வாய்ப்பை இது உங்களுக்கு வழங்குகிறது. இதை ஒரு உதாரணத்தின் மூலம் புரிந்துகொள்வோம். உங்கள் ஸ்பான்சர் தலா $1 விலையில் 1000 ஸ்கைஇ டோக்கன்களை வாங்குவதாக வைத்துக்கொள்வோம். அந்த தருணத்திலேயே உங்களுக்கு 5% நேரடி வருமானம் கிடைக்கிறது, அதாவது $50. இப்போது அந்த டோக்கனின் விலை $10 ஆக உயர்ந்தவுடனேயே உங்கள் ஸ்பான்சர் அந்த 1000 ஸ்கைஇ டோக்கன்களையும் $10 விலையில் விற்பனை செய்கிறார் என்றால் அந்த விற்பனையின் மொத்த மதிப்பு $10,000 ஆக அமைகிறது. இந்த விற்பனையின் மீது உங்களுக்கு 5% போனஸ் கிடைக்கிறது, அதாவது நீங்கள் $500 வருமானம் ஈட்டுகிறீர்கள். இதன் மூலம் என்ன தெரிகிறது என்றால் உங்கள் ஸ்பான்சர் எப்போதெல்லாம் வளர்ச்சியடைகிறாரோ அப்போதெல்லாம் நீங்களும் அவர்களின் வளர்ச்சியிலிருந்து பயனடைகிறீர்கள். அடுத்து ராயல்டி ஊக்கத்தொகையை பார்ப்போம். இந்த வருமான வழித்தலைவர்களுக்கு வெகுமதி அளிப்பதற்காகவே பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் உங்கள் நேரடி நெட்வொர்க்கில் 10% நிகழ்நேர ராயல்டியை பெறுவீர்கள். உருவாக்கப்படும் ஒவ்வொரு செயல்படும் ஊக்கத்தொகைக்கும் இந்த ராயல்டி பொருந்தும். இதில் எந்த தாமதங்களும் இல்லை, மனித தலையீடும் இல்லை என்பது ஒரு முக்கிய சிறப்பம்சமாகும். பிளாக்செயினில் அனைத்தும் முழுமையாக தானியங்கியாகவும் வெளிப்படையாகவும் இருக்கும். இந்த அமைப்பு நீங்கள் ஒரு திறமையான தலைவராகவும் வழிகாட்டியாகவும் உருவாக உதவுகிறது. உங்கள் சமூகம் விரிவடையும் போது உங்கள் ராயல்டி வருமானமும் அதனுடன் சேர்ந்து வளரும். இப்போது 20% விற்பனை விதி, 20% செல் ரூல் குறித்து புரிந்துகொள்வோம். இது இந்த அமைப்பின் மிகச் சிறப்பான அம்சங்களில் ஒன்றாகும். இது உங்களுக்கு முன்கூட்டியே விற்பனை செய்யும் வாய்ப்பை வழங்குகிறது.
பொதுவாக இந்த அமைப்பு FIFO ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் எனும் கொள்கையின் அடிப்படையில் செயல்படுகிறது. இதன் பொருள் என்னவென்றால் யார் முதலில் உள்ளே வருகிறார்களோ அவர்களே முதலில் விற்பனை செய்ய முடியும். உதாரணமாக முதல் கட்டத்தின் போது ஃபேஸ் 1 நீங்கள் $1000 மதிப்புள்ள நாணயங்களை வாங்கியிருக்கிறீர்கள் என்றும் உங்கள் வரிசை எண் 150 என்றும் வைத்துக்கொள்வோம். அப்படியென்றால் இரண்டாம் கட்டத்தின் போது ஃபேஸ் 2 விற்பனை செய்வதற்காக நீங்கள் வழக்கமாக காத்திருக்க வேண்டியிருக்கும். குறிப்பாகச் சொல்ல வேண்டுமென்றால் உங்களுக்கு முன்னால் உள்ள 149 நபர்கள் தங்கள் விற்பனையை நிறைவு செய்த பிறகே விற்பனை செய்வதற்கான உங்கள் முறை வரும். எனினும் நீங்கள் அதற்கு முன்னதாகவே விற்பனை செய்ய விரும்பினால் அங்குதான் இந்த 20% விற்பனை விதி பயன்பாட்டிற்கு வருகிறது. இந்த விதியின்படி உங்கள் குழுவின் மூலம் ஈட்டப்படும் புதிய வணிகத்தின் அளவை அடிப்படையாகக் கொண்டு உங்கள் வசமுள்ள நாணயங்களில் 20% வரையிலான அளவை விற்பனை செய்ய உங்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. உதாரணத்திற்கு உங்கள் குழுவின் மூலம் $2000 மதிப்புள்ள புதிய வணிகம் ஈட்டப்படுகிறது என்றும் தற்போதைய நிலையில் உங்கள் நாணயங்களின் மதிப்பு $10,000 ஐ எட்டியிருக்கிறது என்றும் வைத்துக்கொள்வோம். அப்படியென்றால் அந்த 20% விதியின் அடிப்படையில் நீங்கள் உடனடியாக $2000 மதிப்புள்ள நாணயங்களை விற்பனை செய்து கொள்ள முடியும். இப்போது LTP என அழைக்கப்படும் தலைமைத்துவ பயிற்சி திட்டம் பற்றி விவாதிப்போம். இது இந்த அமைப்பின் ஒரு முக்கிய அங்கமாகும். இதன் முதன்மை நோக்கம் உங்களை ஒரு வலிமையான தலைவராக உருவாக்குவதே ஆகும். இந்த திட்டத்தின் மூலம் உங்கள் தலைமைத்துவ பண்புகள் கூர்மையாக்கப்பட்டு மேம்படுத்தப்படுகின்றன. இதனால் நீங்கள் வருமானம் ஈட்டுவது மட்டுமல்லாமல் ஒரு வலுவான குழுவையும் வெற்றிகரமாக உருவாக்குகிறீர்கள் என்பது உறுதி செய்யப்படுகிறது. இப்போது இந்த திட்டத்திற்கான தகுதி நிபந்தனைகளை புரிந்துகொள்வோம். மாதாந்திர வருமானமாக $10,000 ஈட்டும் எந்தவொரு உறுப்பினரும் இந்த தலைமைத்துவ பயிற்சி திட்டத்தில் பங்கேற்க தகுதி பெறுகிறார். இந்த திட்டத்தின் கீழ் குழு உருவாக்கும் உத்திகள் தலைமைத்துவ மேம்பாடு, நெட்வொர்க் இரட்டிப்பு அமைப்புகள் மற்றும் நீண்டகால சமூக வளர்ச்சியை மையமாக கொண்ட மனநிலையை வளர்ப்பது ஆகியவற்றில் உங்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. சுருக்கமாக இந்த அமைப்பு உங்கள் நிதி வருமானத்துடன் சேர்த்து உங்கள் தலைமைத்துவ திறன்களின் வளர்ச்சியையும் ஊக்குவிக்கிறது. இப்போது 100% ஒதுக்கீட்டு கட்டமைப்பை பற்றி பேசுவோம். இந்த அமைப்புக்குள் நடைபெறும் எந்தவொரு விநியோகமும் முழுமையாக 100% ஒதுக்கீட்டு கட்டமைப்பின் அடிப்படையிலேயே அமைந்துள்ளது. இதன் பொருள் என்னவென்றால் இந்த அமைப்புக்குள் வரும் நிதிகள் அனைத்தும் பல்வேறு வருவாய் வழிகள் வாயிலாக முழுமையாக பகிர்ந்தளிக்கப்படுகின்றன. இந்த ஒதுக்கீட்டு கட்டமைப்பை விரிவாக பார்ப்போம். செயின் டு செயின் ஒதுக்கீடு 25% உள்ளடக்கியுள்ளது. லெவல் இன்கம் நிலைவாரியான வருவாய் விநியோகம் 20% உள்ளது. மேட்சிங் இன்கம் இணை வருவாய் ஒதுக்கீடும் 20% உள்ளது. ப்ராஃபிட் ஷேர் போனஸ் இலாபப் பங்கு போனஸ் 5% சுற்றுப்பயண ஊக்கத்தொகைகள் டூர் இன்சென்டிவ்ஸ் 10% உருவாக்குகின்றன. தரவரிசைகள் மற்றும் வெகுமதிகளுக்காக 7.5% ஒதுக்கப்பட்டுள்ளது. மற்றொரு 7.5% வாராந்திர போனஸ்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக முதல் 100 சாதனையாளர்களுக்காக 4% ஒதுக்கப்பட்டுள்ளது. இறுதியாக ராயல்டி இன்சென்டிவ்ஸ் ராயல்டி ஊக்கத்தொகைகளுக்காக 1% ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளது. இந்த எண்கள் அனைத்தையும் கூட்டினால் அவை சரியாக 100% எட்டும். இது உணர்த்துவது என்னவென்றால் இந்த அமைப்புக்குள் வரும் முழு தொகையும் மிகவும் முறையாகவும் செம்மையாகவும் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. இதன் மூலம் வெளிப்படைத்தன்மை மற்றும் நிலைத்தன்மை ஆகிய இரண்டும் உறுதி செய்யப்படுகின்றன. இப்போது எரிப்பு வழிமுறையை புரிந்துகொள்வோம். இது அமைப்புக்குள் ஒரு பணவாட்ட மாதிரியாக செயல்படுகிறது. ஸ்மார்ட் கான்ட்ராக்டுகளை செயல்படுத்துவதன் மூலம் இயங்குகிறது. ஒவ்வொரு பரிவர்த்தனையிலும் 1% கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இந்த தொகையில் 50% DAOக்களை திரும்ப வாங்குவதற்காக பயன்படுத்தப்படுகிறது. இந்த செயல்முறையின் மூலம் திரும்ப வாங்கப்பட்ட நாணயங்கள் பின்னர் புழக்கத்திலிருந்து நிரந்தரமாக எரிக்கப்பட்டு அகற்றப்படுகின்றன. இதன் நேரடி விளைவு என்னவென்றால் விநியோகம் படிப்படியாக குறைகிறது. இது அதன் நீண்டகால மதிப்பு வலுப்பெறுவதற்கான வாய்ப்பை அதிகரிக்கிறது. இதில் சிறந்த அம்சம் என்னவென்றால் இந்த முழு செயல்முறையும் ஆன் செயினில் நடைபெறுகிறது. இதை நீங்கள் வெளிப்படையான முறையில் சரிபார்க்கலாம். இப்போது திட்டச் செயல் திட்டத்தை பற்றி விவாதிப்போம். இந்த அமைப்புக்கான செயல்திட்டம் தனித்தனி கட்டங்களாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. கட்டம் 1 அடித்தளத்தை நிறுவியது. இதில் ஸ்மார்ட் ஒப்பந்த உருவாக்கம் மற்றும் நிர்வாக வழிமுறைகளை அமைத்தல் ஆகியவை அடங்கும். கட்டம் 2 என்பது ஆரம்ப வெளியீடு ஆகும். இதன்போது டோக்கன் வெளியீடு, டாஷ்போர்டு வெளியீடு மற்றும் சமூகத்தை உருவாக்கும் முயற்சிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. மேலும் நாம் தற்போது இந்த கட்டத்தில்தான் இருக்கிறோம். கட்டம் 3 சூழல் அமைப்பு விரிவாக்கத்தில் கவனம் செலுத்தும். இதில் சமூக ஊக்கங்கள் மற்றும் அமைப்பு வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும்.
கட்டம் 4 மேம்பட்ட பயன்பாட்டு அம்சங்களை அறிமுகப்படுத்தும். அதாவது ஸ்வாப்கள், பணப்புழக்க ஏற்பாடு மற்றும் DeFi ஒருங்கிணைப்பு போன்றவை. கட்டம் 5 பரிவர்த்தனை பட்டியல்கள் மற்றும் டோக்கன் எரிப்புகளை உள்ளடக்கும். இதில் முக்கிய பரிவர்த்தனை பட்டியல்களும் டோக்கன் எரிப்பு வழிமுறையும் செயல்பாட்டுக்கு வரும். மேலும் கட்டம் 6 உலகளாவிய விரிவாக்கத்தில் கவனம் செலுத்தும். இதில் குறுக்கு சங்கிலி மேம்பாடு மற்றும் உலகளாவிய தத்தெடுப்பு ஆகியவற்றில் பணிகள் மேற்கொள்ளப்படும். இவ்வாறு இந்த முழுமையான செயல்திட்டமும் இந்த அமைப்பு ஒரு தெளிவான நீண்டகால தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படுகிறது என்பதை நிரூபிக்கிறது. இந்த வாய்ப்பை அதன் ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறிந்து செயல்பட்டால் எதிர்காலத்தில் நீங்கள் குறிப்பிடத்தக்க பலன்களை பெறுவீர்கள். இப்போது விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு செல்வோம். இந்த அமைப்பில் நீங்கள் குறைந்தபட்சம் $100 முதலீட்டுடன் தொடங்கலாம். நீங்கள் ACD ஸ்டேக்கிங்கில் ஈடுபட விரும்பினால் அதையும் குறைந்தபட்சம் $100 உடன் தொடங்கலாம். இது உங்கள் ஆரம்ப முதலீட்டைப் போல 3 மடங்கு வரை வருமானம் ஈட்டித் தரும் ஒரு வருவாய் கட்டமைப்பை உங்களுக்கு வழங்குகிறது. இந்த அமைப்பிற்குள் நடைபெறும் அனைத்து பரிவர்த்தனைகளும் ஸ்கையோரா சங்கிலியின் செயின் சொந்த நிலையான நாணயமான ஸ்டேபிள் காயின் SUSDT-யில் மட்டுமே மேற்கொள்ளப்படும். லெவல் இன்கம் இன் மிகவும் கவர்ச்சிகரமான அம்சம் என்னவென்றால் அது உடனடியாக வரவு வைக்கப்படுகிறது. மேட்சிங் இன்கம் தினசரி அடிப்படையில் கணக்கு தீர்வு செட்டில்மெண்ட் செய்யப்படுகிறது. இது காலை 6:30 மணிக்கு தாய்லாந்து நேரம் நடைபெறுகிறது. இந்த அமைப்பு கட்டம் கட்டமாக செயல்படுகிறது. தற்போதைய கட்டம் 100 விழுக்காடு விற்பனை நிலையை எட்டிய பின்னரே அடுத்த கட்டம் தொடங்கும். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் தற்போதைய கட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட அனைத்து நாணயங்களும் விற்கப்படும் வரை அடுத்த கட்டம் தொடங்கப்படாது. 100 விழுக்காடு விற்பனை இலக்கு எட்டப்பட்ட உடனேயே அடுத்த கட்டம் உடனடியாக செயல்படுத்தப்படுகிறது. இந்த தளத்தை பொறுத்தவரை இந்த அமைப்பிற்கான அதிகாரப்பூர்வ இடைமுகம் இன்டர்ஃபேஸ் ஸ்மார்ட் டேஷ்போர்ட் மட்டுமே ஆகும். விற்பனை வரிசையானது FIFO முதலில் வருபவருக்கு முன்னுரிமை ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மாதிரியின் அடிப்படையில் செயல்படுகிறது. வரிசையில் முதலில் இணைபவர்களே தங்கள் விற்பனையை முதலில் மேற்கொள்வார்கள். மேலும் இந்த முழு பொருத்துதல் செயல்முறையும் மேட்சிங் ப்ரோசஸ் முழுமையாக தானியங்கி முறையில் நடைபெறுகிறது. தரவரிசைகளை ரேங்க்ஸ் அடைவதற்கு 2 லெக் வால்யூம் இரு பக்க விற்பனை அளவு பராமரிப்பது மிக அவசியமாகும். நீங்கள் குறைந்தபட்சம் $10 தொகையை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் வித்ட்ரா. இதன் பொருள் என்னவென்றால் $10 அல்லது அதற்கு மேற்பட்ட தொகையை நீங்கள் எளிதாக திரும்பப் பெறலாம். ஆனால் $10க்கும் குறைவான தொகையை திரும்பப் பெறுவது சாத்தியமில்லை. இதோடு இந்த காணொளியை இங்கேயே நிறைவு செய்கிறோம். இந்த முழு திட்டத்தை பற்றிய தெளிவான புரிதலை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். இந்த வாய்ப்பை பற்றிய கூடுதல் விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். www.skyora.com. தயவுசெய்து இந்த வீடியோவை லைக் செய்து பகிருங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். பார்த்ததற்கு நன்றி.